தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு இந்தியாவினுடைய இன்றைக்கு தலை சிறந்த முதல்வர் யாருன்னா நம்முடைய ஜோசப் விஜய் தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சொல்றதை செஞ்சிட்டோம், நாங்கள் சொல்றதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். உங்களுக்கு தெரியும் நான் யாரு கூட இருந்தேன், நான் ஃபுல்லாக திருட்டு பத்தும் கூட தான் இருந்தேன். இன்னைக்கு சொல்லாத செஞ்சது, சொல்றதே செஞ்சது, அதுக்கு உதாரணம் யாருன்னா எங்க மாவட்டம். அவர் கூட்டு இங்க நிற்கும் போது சொல்றாரு, அவர் கூட்டு சிவாவை அணைச்சு, இது மாதிரி ஒரு லோகத்தில் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. சிவாவை அணைச்சு நான் பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்துக்கினாரா? தமிழ்நாட்டு வீடு வசதித்துறை தலைவரா கொடுத்துட்டாரா? இப்ப அவரும் அமைச்சர் ஆயிட்டாரா? அதான் சொல்றதை செய்யறது ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். அதே மாதிரி நம்முடைய நிதி அமைச்சர் அன்பு சகோதரர் மரியமிச்சன், நாங்களாம் படிச்சுக்கிட்டாரு, அவருக்கு ஒன்றும் சரியா நிதி அமைச்சர்லாம் ஒன்றும் தெரியாது. மனுஷன் எடுத்துமா விட்டாரு அசம்பிளியில கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு. தமிழும் கிழிக்கிறாரு, இங்கிலீஷும் கிழிக்கிறாரு. பெரிய போரே நடந்துச்சு அசம்பிளியில. நான் 2006 2011 பாதி இருந்தேன். இது மாதிரி ஒரு நிதி அமைச்சரை பார்க்க எல்லாம் என்ன சொன்னாங்க, என்னப்பா அவருக்கு ஒன்றும் தெரியாது, படித்தவர், அவருக்கு நிதியை பற்றி எப்படி தெரியல, அக்யூரேட்டா 10 பைசால இருந்து அந்த ஒரே ஒரு பைசா கணக்கு பூரா சொல்லிட்டார். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணணும், என்ன சமாச்சாரம் கிளீனா புட்டு புட்டு வச்சுட்டு கடைசியா கோவத்தில் மைக்க கூட தட்டிட்டு உட்காட்டேன். பார்த்தீங்களா டிவியில்? அதான் நிதி அமைச்சர். நம்முடைய கினோரா, அவர் கினோரா தான். இன்னும் கொஞ்சம் விட்டாரு, கொஞ்சம் நெகிந்தாருன்னா போடு அவளையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நாள் நான் உள்ள போய் வச்சுக்க. ஏன்னா எனக்கு பார்த்தேன்னா நான் ராஜா, எனக்கு 5 நிமிஷம் தான். யாரு தளபதி வந்தாரு, கொத்து போராட்டா முடிஞ்சிச்சு. நான் 5 நாள் ஜாலியாக சுத்திட்டேன். பார்த்தா அவர் வந்தப்போ குளத்தூர் திருவி நகரே அப்படி சும்மா ஜொலிக்குது. 25,000 30,000 பேர் இருப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், புரிஞ்சு வச்சா. யாரா இருந்தாலும் இருக்குது, அது சாலினா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவே தவிர ஜெயிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த எடப்பாடி பற்றி எனக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்களை பற்றி எனக்கு மொத்தமாக தெரியும். இனிமே தேரவே மாட்டானுங்க. இனிமே நான் விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன். மேடையில் 2 கட்சியுமே கிடையாது, திமுக கூட அண்ணா திமுக கூட, ஒரே கட்சி தாவே கதா. நூறு நாள் சாதனை ரொம்ப அறியாத சிவா எவ்வளவு பேர் உட்கார வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 100 நாள் சாதனை ஒரு 100 பேருக்கு மிஷின் கொடுப்பான்னு பார்த்தா ஊரையே பற்றி தொலைகிரியை பற்றி வச்சுக்கலாம். அதான் தாவேகா, அதான் நம்முடைய விஜய். எல்லாம் சொல்றாங்க பேசாம இருந்தாலும், அவர் பேசாம இருந்தாலும் பேச மாட்டார், பேசுனா ஓடி போயிடுறாங்க. என்ன பண்ணுங்க, அவரு பேசாத இருந்தாலும் பேச மாட்டாங்க, பேசுனா ஓடி போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுனா அவருக்கே ஒண்ணு தெரியாது. இப்ப வந்து எதிர்கட்சி பூஜ்ஜம் ஒண்ணுமே தெரியாது. அது என்னதான் பண்ணும்போது தெரியல. 5 வருஷத்துல என்ன கேட்டா அது ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். என்னத்த பேசுறது, அதுவும் ஓடி போகுது. இந்த மாதிரி நிதி அமைச்சர் இருந்தாரு வச்சுக்க, இன்னும் அதே மாதிரி நம்முடைய தம்பி இப்ப கடைசியா கிழிக்கு போறாரு, லயானமணி கடைசியா கிழிக்கு போறாரு. அவருடைய ஒரு ஏழ்மையான ஆளு, அவரை தமிழ் பாடன்னு ஒரு கலைஞர் சாதாரண தொண்டர்கள் வந்து பேசிட்டு போனார். தாமன் ஆட்டோ டிரைவர்
நம்ம எந்த காலத்திலேயே அதில் நம்ம திமுகல 25 வருஷம் செத்தாதான் ஒரு வட்டச்சடம். ஏன்னா அவங்களே இருப்பானுங்க, குடும்பத்தில் இருப்பான். பொண்டாட்டி, பொண்ணு, புள்ள, பேரன், பேத்தி. இனிமேல் போனியாக மாட்டீங்க, இனிமேலுக்கு போனியாக மாட்டீங்க. அவரு தான், நீங்க தான், நாங்க தான், நீங்க தான். இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் அது இது நாங்க தான் பார்த்தா மன்னர், இந்த மன்னர்கள்லாம் சொல்லாதீங்க. ஒழுங்கா சபைக்கு வந்து 5 வருஷம் நடத்த முடிஞ்சா நடத்துங்க. ஆனா நடத்த மாட்டாங்க, வர மாட்டாங்க. எல்லாம் பழைய பெற்றாலிங்க, விட்டா போறன்னு இருக்கு. நம்ம தளபதி கண்டி சும்மா ஒரு ரெண்டு பேரை தட்டி விட்டாருன்னு வச்சுக்க, காலி ஒண்ணுங்க. அது நம்ம நிதியமைச்சர் தான் சொல்லணும். நாங்களாம் பேச ஒரு மாதிரியா இருக்கு. நாங்களாம் பேசணும்னு வச்சுக்க வேற மாதிரி போயிடும். அதனால அவங்கள பத்தி, ஸ்டாலினை பத்தியோ, எடப்பாடி பழனிசாமி பத்தியோ, திமுக இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் பத்தியோ, முன்னாள் அமைச்சர்கள், இனிமேல் அமைச்சராக போறதுல எம்எல்ஏ போகுது. அடுத்த வாட்டி அவரே போறது. நீ மட்டும் எழுதி வச்சுக்க, ஒரே ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஆனாலும் நான் ஒரு பக்கம் மீஸ் எடுத்து மீஸ் எடுத்து உங்க பெரம்பூர் வந்து நிக்கிறேன். ஆக மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டுன்னு வந்து இந்த நன்மை வச்சிருக்காங்க. போலீஸ் பத்தி சொன்னாங்க, ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது. நான் சத்தியமா இது வரைக்கும் யார்கிட்ட ஒரு டீ குடிக்கல. கட்சிக்காரங்கிட்ட டீ வாங்கிட்டாங்க, கிளம்பு. அவன் வாங்கி போயிட்டு நான் 5 ரூபா டீ வாங்கி கொடுத்துருக்கேன். புரியுதா? நான் அவனை காசு கொடுத்துருக்கேன், கிளம்பு. அதனால சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு லஞ்சம் இல்லாத ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்முடைய ஜோசப் விஜய் தான். அது இருந்து அடிப்பாரு மகளிர். இதை விட்டா தமிழ்நாடு பூரா கீழ்ச்சி வரும். என்ன பேசிச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அடுத்த வாட்டி அவனுமே இங்கே திமுக நிற்க மாட்டான், ஏடிஎம்கள் நிற்க மாட்டான். அவ்வளோ அருமையான ஒவ்வொரு நிகழ்ச்சியும், அருமையான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவரை எழுத்து பேசவும் முடியல, அவருக்கு சிரிப்பும் வருது. இவனுங்களை பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எழுந்து போயிடுறாரு, எழுந்தே போயிடுறாரு. ஆகவே இந்த சிறப்பான இனிமே இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலையும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் இவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம். அவர் இருப்பார், 100 ஆண்டு காலம் இருப்பார். அவரோட இந்த சிவா, லயாலமணி, நம்ம மரியன் ஜோசப், நான் கொஞ்சம் கஷ்டம்தான். வயசாக போதில்ல, 77 வயசு இருந்தாலும் அவரை பார்த்து பாரு, ஒரே நிமிஷம் தான் பார்த்தாரு, குழந்தை கேட்டாரு, கொடுத்துட்டாரு. 5 நிமிஷம் வந்தாருப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. 5 நிமிஷம் வந்தாரு பெரம்பூருக்கு, அதிக ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு. ஆனா இன்னும் ஒரு நாளைக்கு, இன்னும் ஒரே ஒரு நாள் தமிழ்நாடு பூரா காலி. மொத்தம் 200 சீட்டு வந்துட்டு. இவனுக்கு அங்க பயந்துக்கவே இல்லை, கொடுக்கறது இல்லை, போகவும் வேணான்றானுங்க. இப்படி பண்ணி ஒரு நாசனம் பண்ணி அவ்வளோ மீறி. ஆனா இந்த மகளிர் பெண்கள் சொல்ல கூப்பிடுன்னா வாரி கொட்டிட்டாங்க ஓட்டுங்க. எங்க பார்த்தாலும் விசில் தான். நான் பூத்துல போய் ஓட்டு போடலாம், நான் போறேன், அங்க ஒரு பொண்ணு விசில் அடிக்குது. பார்த்தேன் நான், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஏன் போய் அல்லாட்டிக்கிட்டோம், போய் சுற்றி காரில் போக ஜப் பண்ணி. அது மாதிரி இன்னைக்கு சிறப்பான ஆட்சி. அவர் இன்னைக்கு பாருங்க, அவர் அறிவிச்ச திட்டம்லாம் ஒன்றா அறிவிச்சுட்டு மதுக்கடை இப்போ 713 ரன் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி ஒரு 500-600 கடை இருக்குமா, 500-600 கடை இருக்குமா. இப்போ சிங்கப்பன் திட்டம் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும். ஆனால் ஒரு சாதாரண அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். இவனுங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு போனேன்,
3.5 மணி நேரம் 4 மணி நேரம் எங்களை மேலே பார்க்கறதுக்கு. நீங்களாம் போனால் பார்க்கவே முடியாது. ஆனால் இவர் சாதாரண கூட்டு பக்கத்தில் நின்று போட்டு எடுத்தாங்க. இப்படி ஒரு மனுஷன் தானே நாட்டுக்கு தேவை. அதனால தான் தேர்ந்தெடுத்தாங்க. 25 வருஷத்துக்கு இந்த தமிழகத்தில் இன்னும் போனான்னு சொல்ல போனா இன்னொரு அடுத்த 5 ஆண்டுக்கு இந்தியாவை எட்டி பார்க்கப்படுது. இந்தியாவை எட்டி பார்க்கக்கூடிய சக்தி இப்போ வந்திருக்கு. ஆகவே இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை தலைவர் மரியாதைக்குரிய தம்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு குளத்தூர்லேயே கூட்டம் கிடையாது. அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.